பாவியிலேயே மனமாற அழைக்க வந்தேன். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன். மருத்துவன் நோய் அற்றவருக்கல்ல, நோய் உற்றவருக்கு. ஆகவே நான் நீதிமான்களை அல்ல, பாவிகளாக இருக்கிற இம்மக்களை அழைக்க வந்தேன், மனமாற்ற வந்தேன், மனதிரும்பலை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக. அதான் ஒட்டுமொத்த ஒரே வார்த்தை லூக்கா 19:10 வாசிக்கிறோம். இழந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார். ஏனென்றால் ஏற்கனவே ஆசீர்வாதத்தை, அதிகாரத்தை, மாட்சிமையை, மகிமையை, உறவை, கடவுளை பார்க்கின்ற பார்வை எல்லாவற்றையும் இழந்து இந்த பூமியிலே ஆதாம் ஏவாள் என்ற அந்த ஆதி பெற்றோர்கள் தள்ளப்பட்டார்கள். அது மட்டும் இல்லை, பிரிய இவற்றெல்லாம் இழந்து இல்லாமல் பாவம் செய்கிற பொழுது, தொடர்ந்து பாவம் செய்கின்ற பொழுது, பாவத்தை அறிக்கை செய்யாமல் இருக்கின்ற பொழுது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது, ஒவ்வொரு அருட்சாதலில் பங்கு பெற்று பாவத்தை விட்டுவிட்டு புனிதமான வாழ்வு வாழாமல் இருக்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, என்ன நடக்கிறது? எசேக்கியேல் 18:4 வாசிக்கிறோம். பாவம் செய்கிற ஆன்மா சாகவே சாகும். ஒரு ஆன்மா சாவது, ஒரு ஆன்மா இறப்பது, ஒரு ஆன்மா ஆண்டவரின் அருளை வல்லமை இழப்பது கடவுளுக்கு விருப்பம் அல்ல. ஆகவே கடவுள் பாவிகளையே அழைக்க வந்தார், மனம் திரும்புவதற்காக. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதரர்களே, பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். நம் ஆன்மாவை கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு காணிக்கையாய் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.